அவன் மீதான அக்கறையில, அந்த குழந்தை மீதான அக்கறையில தான் சொல்றேன். அவர்கள் சாப்பிட மறுத்தார்கள் என்றா, இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான் சாப்பாடு, உடனே உனக்கு ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு இதெல்லாம் கொடுக்க மாட்டேன், தர முடியாது, இதுதான் நாம் சாப்பிடுவோம் என்று சில விஷயங்களில் நாம் பிடிவாதமாகத்தான் இருந்தாக வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இந்த உளவியல் ரீதியா நாம அழுதா நமக்கு கிடைக்கும், நம்ம அடம் பிடிச்சா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிற ஒரு விஷயம் குழந்தைகளை மனசுக்குள்ள பதிய பதிய வருங்காலத்தில் விட்டு கொடுக்கிற தன்மை முழுசா அவங்க இழக்கிறாங்க. பரவாயில்ல, எனக்கு வேணானா பரவாயில்ல, ஓகே அப்படின்னு சொல்லி வரக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருது. பர்சன்டேஜ் அவங்க நிறைய ஆய்ந்து சொல்கிறார்கள். குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு சொல்றாங்க. பெண் குழந்தைகள் உளவியல் சிக்கல்ல நிறைய மாற்றாங்க. நிறைய 10th +2 வரக்கூடிய குழந்தைகள்ல ஒரு ஆய்வு நடத்தி சொல்றாங்க, குழந்தைகள் அதுவும் இந்தியாவில் நடக்கப்பட்ட ஆய்வுல ஒரு தோராய கணக்கில் என்ன சொல்றாங்கன்னா 25% to 30% குழந்தைகளுக்கு ஒரு